தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் தாவேகா தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்க உள்ளார்கள் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. வருகிற சட்டசபை இடைத்தேர்தலில் அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்படும், முறைகேடுகள் நடத்தப்படும், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படும், சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும், கள்ள ஓட்டு போடப்படும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க வாய்ப்புண்டு. ஆகவே தாவேகா தேர்தலை புறக்கணிக்கிறது. வருகிற சட்டசபை 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தல்தான் தங்களுக்கு இலக்கு என்று தாவேகா தெளிவாக கூறியுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி அது தாவேகாவுக்கு சாதகமான தொகுதி. தாவேகா தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் தாவேகா தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. களத்தில் அதிமுக போட்டியில் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியும் போட்டியில் இல்லை, தமிழக வெற்றிக் கழகமும் போட்டியில் இல்லை. திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையேதான் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. ஆகவே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்க உள்ளார்கள்? திமுகவுக்கா, நாம் தமிழர் கட்சிக்கா என்று பார்த்தோம் என்று சொன்னால், தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த உடனேயே திமுக அமைச்சர் ரகுபதி கூறினார், தமிழக வெற்றிக் கழகத்தை பாஜகவின் சி டீம் என்று கூறினார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தை பாஜகவின் சி டீம் என்று கூறினார்கள். ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் பாஜகவுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு காவிச்சாயம் பூசினார்கள். ஆகவே தமிழக அரசியலில் வளர்ந்து வரும் தலைவர் விஜய்க்கு எதிராக திமுக களமிறங்கியுள்ளது. விஜய் வருகை திமுகவை பாதித்துள்ளது. மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையை எதிர்த்து கலங்கி போய் உள்ளனர். நடிகர் விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறி ஒரு மோசடி வாக்குறுதி கொடுத்து ஆட்சியை பிடித்துள்ளது திமுக என்று கூறியுள்ளார். மேலும் மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறார். மேலும் பரந்தூரில் 900 நாட்களாக அந்த பரந்தூர் கிராம மக்கள் விமான நிலையம் அமைவதற்கு எதிராக போராடி வருகிறார்கள். அவர்களுடைய நிலம் பறிமுதல் செய்யப்படுகிறது. அவர்களை சந்தித்து பேச 18 அல்லது 19ஆம் தேதி விஜய் முடிவு செய்துள்ளார். திமுகவுக்கு எதிராகவே தன்னுடைய ஆயுதத்தை விஜய் எடுத்துள்ளார். ஆகவே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வாய்ப்பே கிடையாது. அவர்கள் இருக்கிற ஒரே சாய்ஸ் நாம் தமிழர் கட்சி தான். ஆகவே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்க வாய்ப்பு உண்டு. அவர்கள் வாக்களிக்காமல் வீட்டில் இருக்கவும் மாட்டார்கள், சுயேட்சைகளுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். களத்தில் திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நிற்பதால் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது உண்மை.